जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की भोले राधे कृष्ण माई की जय। அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா நம்ம பாபா இருக்கார். இந்த கலியில ரொம்ப விசேஷமான சத்குருநாதரா நம்ம பாபா போற்றப்படுறார். எதனால போற்றப்படுறார்னு கேட்டீங்க அப்படின்னா பக்தர்களால போற்றப்படுறார். பக்தர்களுக்கு தன்னுடைய சாநித்தியத்தை பாபா காட்டிக்கிட்டே தான் ஒவ்வொரு க்ஷணமும் இன்ச்சு டு இன்ச்சு நான் கூட தான் இருக்கேன், நான் இருக்கேங்கிறத பாபா காட்டிக்கிட்டே இருக்கார். நம்ம துக்கத்துல இருந்தாலும் சரி அல்லது சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கேங்கிறத பாபா 100% காமிச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அத உணர்விக்கும் பொருட்டு பாபா தன்னுடைய சாநித்தியத்தை தன் பக்தர்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த விதத்துலதான் அடியனுக்கு நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன், ஐயப்ப சுவாமி சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நான் முடியாம போயிட்டுன்றத. இப்ப அதுல இருந்து அந்த லீலை தான் இப்ப அடியன் தொடர்றேன். பூந்தோட்டத்துல இருந்தேன். அப்ப ஒரு 2 நாள் தங்கியிருந்தேன் இங்க பூந்தோட்டத்துல பாபா கோவில்ல. அப்ப தங்கியிருக்கும் பொழுது கார்த்திகை மாசம் வேற. அது கார்த்திகை மாசம் வந்தாலே ஐயப்பனுக்கு ரொம்ப விசேஷமாச்சு. ஆனா போகணும்னு மனசுல நிறைய ஆசை. அப்பாட்ட காசு இல்லை, என்கிட்டயும் காசு இல்லை. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனா இந்த பூந்தோட்டத்துல ஒரு காளியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த காளியம்மன் கோவில்ல சாயங்கால நேரத்துல ஐயப்ப பூஜை, படி பூஜை நடந்துட்டு இருக்கு. சரி, நமக்கு போகிறதுக்கு தான் கொடுத்து வைக்கல, பரவாயில்ல, அந்த இருமுடியை சுமக்கணும்ங்கிறது மனசுல ரொம்ப ஆசை. அந்த இருமுடியை சுமக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு, பரவாயில்ல அந்த பூஜையிலையாவது போய் ஒரு ஓரமா நின்று கலந்து போன்ட்டு போய் கலந்துக்கிட்டேன். பூஜை நல்லபடியா பண்ணி முடிச்சாங்க. ஐயப்ப பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஐயப்ப சுவாமியும் முதல்ல சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் கை கழுவுறதுக்கு ஒரு பைப்படிக்கு வந்தாங்க. அந்த க்ஷணத்துல எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, சபரிமலைக்கு தான் போல, அந்த சுவாமியுடைய மாலையை தாங்கி முடிய தாங்கி அந்த மலைக்கு போகக்கூடிய இந்த பக்தர்களுக்கு நம்ம தண்ணி அடிச்சு கை கழுவுறதுக்கு ஒரு சேவை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா சாமியும் வர வரைக்கும் ஃபுல்லா பைப்ல தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லா சாமியும் வந்து முடிச்சுட்டு கடைசியில குருசாமி வந்தார். சாமி, நீங்க ரொம்ப நேரம் இதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க கூட சபரிமலைக்கு வரீங்களா? நானே உங்களுக்கு எல்லாமே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஆஹா ஐயப்ப சுவாமி இப்படி கருணை காட்டிட்டாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க வந்து சொன்னேன், எங்க அப்பாட்ட வந்து சொன்னா போகக்கூடாதுன்ட்டு. அப்படியே உடஞ்சு போயிட்டேன் மனசுல. இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சும் என்னால போக முடியலையே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஊருக்கெல்லாம் போயிட்டு திருப்பியும் பூந்தோட்டம் பாபா கோயிலுக்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் பாபா பண்ண கிருபை இருக்கே, ரொம்ப சந்தோஷம். அந்த கிருபை யார் மூலமா பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கும்பகோணம் ஜெயராமன் சாய், அவர் மூலமா தான் எனக்கு அந்த பரம பாக்கியம் கிடைச்சது. அந்த பாக்கியத்தை சொல்லும் பொழுது உடம்பெல்லாம் சிலுக்கும். உங்க எல்லாருக்கும், எனக்கும் அப்படிதான். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த பூந்தோட்டம் பாபா கோவிலுக்கு ஷிரடியிலேருந்து உதி, மண்ணு, வேப்பலை, குருஸ்தான் மண்ணு, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் ஜெயராமன் சாய்க்கு. யார கூட்டுட்டு போறது அப்படின்னு ஜெயராம் சாய்க்கு ஒரு நினப்பு. ஏற்கனவே நான் வேற ஒரு பைத்தியம் மாதிரி பாபா பத்தி பித்து பிடிச்ச மாதிரி நிறைய அவர்கிட்ட கதையா பேசியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதனால என்ன கூட்டுட்டு போனார் ஷிரடிக்கு. அந்த பாக்கியம் கிடைச்சது. அவர் கூட பயணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவர் கூட வந்து ஒரு 2-3 முறை பயணம் பண்ணியிருக்கேன். அதுல முதல் தடவையினுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அவர் கூட போகிறச்ச அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். பகவானை பத்தி, மகான்களை பத்தி, ஆழ்வார்கள் பத்தி, நாயன்மார்கள் பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார்.
நிறைய பாகவதர்களோட உபன்யாசம் எல்லாம் சின்ன ஒரு டேப் ரெக்கார்ட்ல போட்டு கேட்டுட்டே நாங்க போவோம். நிறைய விஷயங்கள் பாபாவை பத்தி பேசுவார். அப்ப அச்சுதானந்த சுவாமிகள் நம்ம ஜெயராம் சாய் கூட எல்லாம் ரொம்ப பழக்கம் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னா, ஷிரடியில பாபாவுடைய மண்ணு உதி ஒரு பாட்டில் ஃபுல்லா, ஒரு பண்டிட் மூலமா சுவாமி கிருப்பையினால கிடைச்சது. இது நடந்து முடிஞ்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஷிரடியினுடைய நிலை வேற. எந்த கேட்டு வழியாவும் உள்ள போலாம். இப்ப எந்த கேட்டு வழியாவும் உள்ள போக முடியாது. ஒரே கேட்டு பாபாவை தரிசனம் கேட்டு தான். அது உள்ள பூந்தாதான் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க போகிறச்செல்லாம் எல்லா கேட்டு வழியாவும் உள்ள போய் பாபாவை தரிசிக்கலாம். குருஸ்தான இஷ்டத்துக்கு சுத்தலாம். உள்ள எப்ப வேணாலும் பாராயணம் பண்ணலாம். தத்தாத்திரேயர் மத்தியில உட்கார்ந்து இருக்கலாம். ரெண்டாவது கடைசி பார்த்தீங்கன்னா லெண்டி தோட்டத்துல எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏத்தலாம். ஆனா இப்ப எதுவுமே அலோடு இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப ஜெயராம் சாயி நானும் ஒரு 3 நாள் ஷிரடியிலேயே இருந்தோம். இந்த ஷிரடியில நடந்த அந்த அற்புதம் இருக்கே, அதுக்கும் இந்த சபரிமலை நான் போலங்கிற ஒரு வருத்தம் சொன்னேன் இல்லையா, இந்த சபரிமலைக்கு நான் போகலங்கிற வருத்தம் எனக்கு ஷிரடியில கட்டாயிட்டு. என்ன நடந்துச்சு, ஜெயராம் சாய் சில அடியார்கள் மூலமா நிறைய மண்ணு, ஷிரடி மண்ணு, நிறைய மண்ணு, ஒரு என்ன சொல்றதுன்னா நிறைய உதி ஒரு பாட்டில் ஃபுல்லா செங்கல் எடுத்துட்டு போயிருந்தோம் பூமி பூஜைக்காக. இந்த பூந்தோட்டம் பாபா கோயிலுக்காக செங்கல் இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க பாபாட்ட வச்சு திருப்பி இங்க எடுத்துட்டு வரதான் பிளான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சுது. ஒரு பக்கம் மண்ணு வந்துருச்சு நிறைய, ஒரு பக்கம் உதி ஒரு பக்கம் வேப்ப மரத்தினுடைய வேப்ப இலை நிறைய கொத்தா, வேப்ப மரத்தினுடைய மண்ணு வேற, எல்லாம் இதை எப்படிப்பா நம்ம எடுத்துட்டு போறதுன்னு ஜெயராம் சாய்க்கு ஒரு குழப்பம். அந்த நேரத்துல தான் பாபா கருணை காட்டினார். குழப்பம் ஆணுச்சு இல்லையா ஜெயராம் சாய்க்கு. அவரே எடுத்துட்டு வந்திருக்காரு பைய. என்ன பையன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஐயப்ப சுவாமியினுடைய முடிப்பை. ஐயப்ப சுவாமியினுடைய முடிப்பையை எடுத்துட்டு ஐயப்ப சுவாமி மலையில முடி சுமந்துட்டு பிறகு 2 முடியில முடிப்பாங்க. அதே 2 முடி வந்துச்சு. ஒரு பையில பாபாவுடைய திருநீர் ஃபுல்லா, ஒரு பையில பாபாவுடைய மண்ணு வேப்பலை, ஒரு பை ஃபுல்லா. 2த்தையும் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு முடி கட்டுற மாதிரி முடி கட்டி ஒரு போர்வைய வச்சு என் தலையில தூக்கி விட்டுட்டார். கொஞ்ச நேரம் அவர் சுமந்தார், கொஞ்ச நேரம் நான் சுமந்தேன். எங்க நடந்தது? ஷிரடியில. என்ன பைய? ஐயப்ப பை ஜோல்னா பை ஒண்ணு மாட்டிக்கிட்டு தலையில ஒரு பக்கம் உதி, ஒரு பக்கம் ஷிரடி மண்ணு வேப்பலை. அந்த அற்புதத்தை சுவாமி எனக்கு அங்க பண்ணார். இருமுடி அங்க சுமந்த சுவாமி கருணையினால. அப்ப நான் அழுதேன், பாபா நான் இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைய இந்த ஷிரடியில இருந்து நீ எனக்கு, அதாவது பொதுவா ஊர்ல இருந்துதான் முடி சுமந்து இங்க வருவாங்க, ஆனா ஷிரடியில இருந்து முடி சுமந்து என்ன போக வைக்கிறியே வான்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தப்பட்டேன். அப்ப அந்த இருமுடி பைய நாங்க சுமந்துக்கிட்டு ட்ரெயின்ல வரும் பொழுது பூஜை எல்லாம் பண்ணோம். ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு இருமுடி, ஏன்னா அதுல பாபாவோட மண் இருக்கு, பாபாவுடைய விபூதி ஃபுல்லா பொக்கிஷம், உலகத்திலேயே கிடைக்காத பொக்கிஷம் அது எல்லாம் அதுல அந்த இருமுடியில இருக்கு. அப்புறம் 2 செங்கல் பூமி பூஜை போட்டு கட்டுறதுக்காக. இது எல்லாம் அழகா எடுத்துட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு எங்க மயிலாடுதுறை இறங்கி பூந்தோட்டம் வந்துட்டு ஒரு அந்த ஊரினுடைய எல்லையிலே எங்களை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி மேலத்தாளத்தோட கழுத்துல மாலையை போட்டு எங்களை இருமுடி சுமந்து எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க கோவிலுக்கு, பூந்தோட்டம் பாபா கோயிலுக்கு. ஏன்னா வரது பாபாவே, ஏன்னா அது வெறும் முடி, ஐயப்ப முடி இல்ல, பாபாவுடைய திருவடிப்பட்ட மண், பாபாவுடைய திருநீர், பாபாவுடைய வேப்பலை எல்லாம் சேர்ந்து இருந்தா எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் அதுல. அதுக்கு மரியாதை கொடுத்து பூர்ண கும்பம் கொடுத்து மரியாதையோட அழைச்சிட்டு வந்து பாபாவுடைய சன்னிதானத்துல அந்த இருமுடியை இறக்கி வைத்து
பாபாவுடைய அந்த பூமி பூஜைக்கான கல்லையும் வைத்து பூஜை பெரிய அளவுல பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த இருமுடி, அந்த 2 செங்கலை வச்சு சின்னதா ஒரு கோவில், இப்ப செட்ல பாபா இருக்காரு அதே செட்ல தான் அந்த 2 செங்கல்ல வச்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த இருமுடி எங்கப்பான்னு கேட்டீங்கன்னா, சாய்பாபா, நம்ம பூந்தோட்டம் சாய்பாபா எங்க உட்கார்ந்துருக்காரோ அதுக்கு கீழே தான் அந்த உதி இன்னும் இருக்கு. அந்த உதி பாபாவுடைய திருவடிப்பட்ட மண். அப்பனா எவ்வளவு சாநித்தியம் இந்த இடத்துல இருக்குங்கிறத எல்லாரும் யோசிங்க. இந்த இடத்துக்கு இதனாலதான் சாநித்தியம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சாநித்தியத்தை பாபாவே கொடுத்தார். அதுதான் நம்ம ராதாகிருஷ்ணமாய் அம்மா. ராதாகிருஷ்ணமாய் அம்மா இப்படி சாநித்தியம் நிறைந்த இந்த இடத்துல, இந்த கூத்தனூர் மண்ணுல சரஸ்வதி தேவிக்குன்னு செப்பரேட்டா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஆலயம் இருக்கு, அது இங்கதான். அதை போலவே ராதாகிருஷ்ணமாயின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன துவாரகாமாயி நம்ம கூத்தனூர் பாபா கோவில் தான். எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. ஒரு இருமுடியை சுமந்துக்கிட்டு ஒரு சபரிமலைக்கு போக முடியலையேன்னு தவிச்சேன். ஆனா அதே இருமுடியை ஷிரடியிலேருந்து என்னை சுமக்க வச்சு தமிழ்நாட்டு கொண்டு வந்துட்டார் பாபா. அந்த சுவாமியினுடைய அந்த கருணா விலாசத்தை சொல்றதா இல்ல அவரு என்ன சொல்றதுன்னு தெரியாது. இந்த லீலைய இந்த மாதிரி ஒண்ணா அனுபவிச்சேன். நான் சின்ன குழந்தையா இருக்குலேன்னு நிறைய அனுபவிச்சுக்கிட்டே வந்து என்னை இன்னைக்கு பாபா நல்ல ஒரு ஸ்தானத்துல குருநாதர் வச்சிருக்கார். என்னைக்கும் அவர் வச்சிருக்கார். ஆனா நான் பாபாவுடைய சின்ன குழந்தைய தான் நான் பாவிக்கிறேன். நான் ஒரு பக்தனா என்ன சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா பக்தனுடைய நிலை வேற. எனக்கு அந்த அருகதையே கிடையாது, எனக்கு அந்த பக்தியே இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், பாபாவுடைய ஒரு சின்ன குழந்தை, ராதாகிருஷ்ணயம்மாவுடைய ஒரு கை குழந்தை அப்படின்னு தான் சொல்வேனே தவிர பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்னிடத்துல பக்தி கிடையாது. ஆனா இந்த பக்தியே இல்லாத இந்த ஜீவனை கொண்டு சுவாமி ஏகப்பட்ட விசேஷ காரியங்களை சுவாமி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பண்ணார், இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கார், பண்ண போறார், இன்னும் நிறைய சுவாமி பண்ணுவார். இந்த ஜீவனுடைய ஆயுட்காலம் இன்னும் எவ்வளவு இருக்கோ அது அவருக்கு தான் தெரியும். அது வரைக்கும் சுவாமி நிறைய கைங்கரியங்கள் பண்ணுவார். சுவாமியுடைய காலுக்கு ஒரு பாதுகையா அது செருப்பு தேயன்னு சொல்லுவாங்களே, அவருடைய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனும் அவருடைய காரியத்திலேயே தேஞ்சு போய் அவருடைய பாதுகையிலேயே அப்படியே ஒட்டிக்கணும், அவ்வளவுதான். ராதாகிருஷ்ணயம்மா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணயம்மாவை ரொம்ப உயர்த்தி எல்லா பக்தர்களும் அன்னைக்கு பேசினாங்களாம் பாபா வாழ்ற காலத்துல. அப்ப அம்மா சொன்னாங்களாம், அந்த அளவுக்கு நான் பக்தி கொண்டவள் அல்ல. நான் பாபாவுக்கு முன்னாடி நீங்க காட்டுறீங்களே கற்பூரம், அந்த கற்பூரம் எரிஞ்சு காணாம போகிற மாதிரி நானும் எரிஞ்சு சுவாமியோட ஐக்கியமாயிடுவேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம பாபா முன்னாடி அப்படிதான் இருக்கணும். கற்பூரம் எரிஞ்சு எப்படி காணாம போகுதோ அந்த மாதிரி நம்மளுடைய பக்தியும் கரைஞ்சி காணாம போயிடணும். நம்ம இருக்கக்கூடாது, பாபா மட்டும்தான் இருக்கணும், அவ்வளவுதான். இந்த நிலையில தான் ராதாகிருஷ்ணயம்மா ஷீரடியில வாழ்ந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. அவங்கள பத்தின விஷயங்கள் சொல்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய முன்னுரையாடியன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டக்குன்னு ராதாகிருஷ்ணன் வந்தாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்றதை விட இப்படி சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சாதான் ஆயனுடைய மகத்துவம், சாநித்தியம், பக்தி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத நீங்க எல்லாரும் உணரலாம். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய முன்னுரை. ஆக மொத்தம் அந்த இருமுடியை சுமக்க முடியாம தவிச்சேன், இருமுடியை சுமந்து கொண்டு வந்து வைக்கின்ற மகா பாக்கியத்தை சுவாமி கொடுத்தார் ஜெயராம் சாய் மூலமா. அதனால என்னைக்கும் ஜெயராம் சாய்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன்னா அவர்லாம் இல்லை அப்படின்னா அடியன் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவருடைய அந்த வழிகாட்டுதல் அன்னைக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜீவன் அல்ல, பக்தியே கிடையாது. புரியுதுங்களா? அதனால சுவாமி இன்னும் அநேகமான லீலைகள் பண்ணார். அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சுவாமி நடத்தின லீலைகளை அடியன் சொல்றேன் குரு கிருப்பையினால. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। बोलो हरि राधे कृष्ण माई की जय।